Hello folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். இப்போ ரீசன்ட் டைம்ல BLDC மோட்டார்ஸ் இருக்க ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. BLDC அப்படின்றது ஒண்ணும் இல்ல, பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார் ஃபேன். நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா AC கரண்ட்ல வந்து ஒர்க் ஆகும். பட் ஆனா இந்த ஃபேன் DC கரண்ட்ல வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ இது ஒரு பிரஷ்லெஸ் ஃபேன். ஸோ நார்மல் ஃபேன்ஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இதுல உள்ள அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா BLDC ஃபேன்ஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியா வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்க இயர்லி 65% கிட்ட எனர்ஜி வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷனல் ஃபேன் ஒரு ஃபேன் போடுற இடத்துல நீங்க வந்து 3 ஃபேன் வந்து போடலாம். சோ சேம் எலக்ட்ரிசிட்டி பில் தான் வந்து வரும். சோ இதனாலயே BLDC மோட்டார்ஸ் இருக்க ஃபேன் வந்து நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஸ்மார்ட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணிருந்தோம். பட் ஆனா பிரைஸ் வந்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஃபேன் BLDC மோட்டார்ஸ் இருக்க மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஆட்டோமேக்ல இருந்து லான்ச் பண்ணிருக்க ஐகானோ சீலிங் ஃபேனையும் ஹேவல்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணிருக்க எஃபிஷியன்சியா நியோ அப்படின்ற ஃபேனையும் வந்து கம்பேர் பண்ண போறோம். சோ இந்த ரெண்டு ஃபேனுமே வந்து அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு. சோ இப்போ இந்த ரெண்டு ஃபேனையுமே வந்து கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்ற வந்து பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபேனோட அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சோ ரெண்டு ஃபேனோட பாக்ஸ் பேக்கேஜிங்மே பாத்தீங்க அப்படின்னா நல்ல சேஃப்டியா வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு உள்ளார இன்னொரு பாக்ஸ்ல ஃபேனோட ஹெட் வச்சு வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு பாக்ஸ்ல வந்து பிளேட்ஸ் வந்து இருந்துச்சு, ரிமோட் இருந்துச்சு, அதுக்கு ரெண்டு பேட்டரி வந்து கொடுத்திருந்தாங்க. சோ பேக்கேஜிங் பொறுத்தவரை ரெண்டு ஃபேனுமே வந்து சூப்பரா வந்து பண்ணிருந்தாங்க. ஃபேன் மாற்றதுக்கான எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ் எல்லாமே வந்து கொடுத்திருந்தாங்க ஆட்டோமேக் ஐகானோ ஃபேனோட பாக்ஸ்ல. அண்ட் ஹேவல்ஸ் எஃபிஷியன்சியா நியோல பாத்தீங்க அப்படின்னா ஹெட் தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சு வந்து கொடுத்திருந்தாங்க. எக்ஸ்ட்ரா அக்சஸரீஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு, ரிமோட் இருந்துச்சு, அதுக்கு ரெண்டு பேட்டரி வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேனோட இன்ஸ்டலேஷன் பொறுத்தவரை ரொம்பவே சிம்பிள். இந்த மோட்டர் ஹெட்ட பாக்ஸ்ல இருந்து அந்த சாஃப்ட் பேடிங் கூடவே வந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. தரையில வச்சிங்க அப்படின்னா ஸ்கிராட்ச் ஆயிடும். சோ அதுக்கு பதிலா இந்த சாஃப்ட் பேடிங்ல வச்சிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டவுன் ராட ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு கேனப்பீஸ் எடுத்து மேல வந்து போட்டுருங்க. பிராண்டோட லோகோ இருக்கு அந்த கேனப்பி மட்டும் மேல வந்து வரணும் டாப்ல. நெக்ஸ்ட் ஷாக்கில் கிட் வந்து பாக்ஸ்க்குள்ளே வந்து கொடுத்திருப்பாங்க ரெண்டு ஃபேனுக்குமே. சோ அந்த ஷாக்கில் கிட்ட டவுன் ராட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சோ தேவைப்படுற ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஷாஃப்ட் வந்து அசெம்பிள் பண்ணி டவுன் ராட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஷாக்கில் கிட் கூடவே வந்து வந்துரும். ஃபேனை சீலிங்ல ஃபிட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூஸ் வந்து போட்டு அண்ட் ஒரு ஆர் பின் வந்து கொடுத்திருப்பாங்க சேஃப்டிக்கு. சோ அதே வந்து மறக்காம இன்சர்ட் பண்ணி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவுதான் இன்ஸ்டாலேஷன் ஓவர். சோ நீங்க ஏற்கனவே ஃபேன் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். அப்படி இல்ல அப்படின்னா எலக்ட்ரிஷியன் வந்து கூப்பிட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் டிசைன் ஆட்டோமேக்கோட ஈகானா ஃபேன் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுல LED லைட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எந்த ஸ்பீட் வந்து இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணிடும். அண்ட் ஹேவல்ஸோட எஃபிஷியன்சியா நியோ ஃபேன் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பொறுத்தவரை ஸ்டாண்டர்டான டிசைன் தான் வந்து இருக்கு. ஸ்டைலிஷா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அந்த ஹெட்ல மட்டும் ஒரு சில்வர் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சில்வர் ஃபினிஷ்க்கு நடுவுல அந்த LED இண்டிகேட்டர்ஸும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் டிசைன் பொறுத்தவரை ஆட்டோமேக் தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஹேவல்ஸோட ஃபேனை வந்து கம்பேர் பண்றப்போ வெயிட்டுமே ஆட்டோமேக்கோட ஈகானோ ஃபேன் பாத்தீங்க அப்படின்னா ஹேவல்ஸோட எஃபிஷியன்சியா நியோவோட ரொம்பவே கம்மியா வந்து இருந்துச்சு. எஃபிஷியன்சியா நியோவோட ஹெட் மட்டுமே ரொம்ப வெயிட்டா வந்து இருந்துச்சு. சோ டிசைன் பொறுத்தவரை ஆட்டோமேக் தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பில்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலா நல்லா வந்து பண்ணிருந்தாங்க. இதுல இது பெட்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியல. ஈக்குவலி ரெண்டுமே வெல் அண்ட் குட் பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை. அண்ட் நெக்ஸ்ட் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேக் ஐகானோல வந்து யுனிவர்சல் IR ரிமோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க வீட்ல மல்டிபிள் ஃபேன்ஸ் வந்து ஒரே ரூம்ல இருக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அண்ட் ஆட்டோமேக் ரிமோட்டோட டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா வந்து இருந்துச்சு. Black கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு மாடர்னான ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் ஹேவல்ஸோட எஃபிஷியன்சியா நியோவோட ரிமோட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லுக் தான் வந்து இருக்கு. ஒயிட் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பழைய மாடல் மாதிரி வந்து இருக்கு. இது ஒரு RF டெக்னாலஜில வர்க் ஆகுற ரிமோட். ரெண்டு ஃபேன் கூட நீங்க வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மோட்டார் ஹெட்டோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேக்கோட ஐகானோ ஃபேன் வந்து நல்ல ஒரு மாடர்ன் லுக் வந்து கொடுக்குது. அண்ட் ஹேவல்ஸ் ஃபேன் பாத்தீங்க அப்படின்னா மோட்டார் சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸா வந்து இருக்கு. கொஞ்சம் பெருசா தான் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ வெயிட் வந்து அதிகமா இருக்கு. டிசைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐகானோ ஃபேனோட டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் பொறுத்தவரை ரெண்டு ஃபேனுக்குமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா ஆட்டோமேக் ஐகானோ ஃபேன்ல வந்து சர்ஜ் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. உங்க வீட்ல வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கனால ஃபேன் வந்து அடி வாங்காது மழை காலத்துல. அண்ட் ஆட்டோமேக் ஐகானோ ஃபேனோட பவர் கன்சம்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க 5th ஸ்பீட்ல வந்து ரன் பண்றப்போ 28 வாட் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் ஹேவல்ஸ் ஃபேன் 26 வாட் வந்து பவர் கன்சம்ப்ஷன் வந்து பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் எவ்ரி ஃபேன்ஸ்க்கு வந்து RPM வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு ரொட்டேஷன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்றத RPM மூலமா வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஐகானோ ஃபேன் 365 RPM வந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் எஃபிஷியன்சியா நியோ வந்து 350 RPM வந்து கிளைம் பண்றாங்க. பவர்னு பாக்கும்போது ஆட்டோமேக் ஐகானோ ஃபேன் தான் வந்து எட்ஜ் எடுக்குது. சோ நார்மலா ரெண்டு ஃபேனையுமே வந்து ஆன் பண்ணி கம்பேர் பண்ணி
பாக்குறப்போ கொஞ்சம் வந்து ஆட்டோமோகோட ஐகானா ஃபேன் வந்து கொஞ்சம் ஸ்பீடா ஓடுற மாதிரி வந்து இருக்கு. ரெண்டையுமே நான் வந்து டாப் ஸ்பீட்ல வச்சு தான் செக் பண்ணேன். பவர் சேவிங்ஸ் பொறுத்தவரை ஆட்டோமோகோட ஐகானா ஃபேன் 65% எலக்ட்ரிசிட்டி வந்து சேவ் பண்ணும். அண்ட் ஹேவல்ஸோட எஃபிஷியன்சி நியோமே வந்து 65% வந்து எனர்ஜி சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுமே வந்து சேம் தான். எல்இடி லைட்ஸ் பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐகானா ஃபேன்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹேவல்ஸோட எஃபிஷியன்சி நியோல வந்து எல்இடி லைட்ஸ் வந்து இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஆட்டோமோகோட ஐகானா ஃபேனுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஹேவல்ஸோட எஃபிஷியன்சி நியோக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை ஆட்டோமோகோல நிறைய கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நான் வந்து பிரவுன் கலர் தான் வந்து வாங்கினேன். இந்த பிரவுன் தவிர எக்ஸ்ட்ரா 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. பிளாக் கலர் இருக்கு, ஒயிட் கலர் இருக்கு, ஐவரி கலர் வந்து இருக்கு. அண்ட் எஃபிஷியன்சி நியோல பாத்தீங்க அப்படின்னா பிரவுன் கலர் ஆப்ஷன் இருக்கு, அப்படி இல்லனா ஒயிட் கலர் ஆப்ஷன் இருக்கு. சோ கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை ஹேவல்ஸ்ல ரெண்டு வேரியன்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோமோகோல வந்து 4 வேரியன்ட் வந்து இருக்கு. சைஸ் பொறுத்தவரை சேம் தான். ரெண்டுமே வந்து 1200 mm தான். ஃபைனலா அதோட பிரைஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமோகோ ஐகானோ 3120 rupeesக்கு அமேசான்ல வந்து செல் பண்றாங்க. அண்ட் ஹேவல்ஸோட எஃபிஷியன்சி அனியோ 3390 rupeesக்கு வந்து செல் பண்றாங்க. சோ இந்த ரெண்டு ஃபேனையும் வந்து கம்பேர் பண்றப்போ ஆட்டோமோகோ ஐகானோ நிறைய விதத்துல வந்து பெஸ்டா வந்து இருக்கு. பிரைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல பெஸ்டா வந்து இருக்கு. அண்ட் வாரண்டியுமே வந்து இதுல 3 இயர்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஹேவல்ஸோட ஃபேன்ல வந்து ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஃபேனோட டிசைன், ரிமோட்டோட டிசைன் எல்லாமே வந்து ஆட்டோமோகோ ஐகானோ ஃபேன்ல வந்து நல்லா இருந்துச்சு. ஹேவல்ஸ் வந்து கம்பேர் பண்றப்போ பிரைஸ் வந்து நார்மல் ஃபேன்ஸை விட இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸ் வந்து அதிகம் தான். பட் இருந்தாலும் நீங்க லாங் டைம் பார்க்கும்போது எனர்ஜி சேவிங்ஸ்ல பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இயர்லி நீங்க ஒரு 1500 rupees வந்து சேவ் பண்ணலாம் இந்த ஃபேன் வந்து யூஸ் பண்றது மூலமா. நீங்க நார்மல் ஃபேன் 2 ஃபேன் யூஸ் பண்ற இடத்துல நீங்க வந்து 5 ஃபேன் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வந்து இருக்கு நார்மல் ஃபேன்ஸ் வந்து கம்பேர் பண்றப்போ. ஸோ ஃபைனலா இந்த 2 ஃபேன்ல எதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமோகோ ஐகானோ தான் வந்து பெஸ்டா வந்து இருக்கு நான் யூஸ் பண்ண வரேன். ஸோ 2 ஃபேனோட பெஸ்ட் பை லிங்க்ஸ்மே கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த 2 ஃபேன் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து ஒரு பெரிய சஜஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.